மாடித்தோட்டத்தில் மஞ்சள் கிழங்கு வளர்க்கும் முறை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலை சார்ந்த MBA பட்டதாரி பெண் இந்திரா தனது மாடித்தோட்டத்தில் மஞ்சள் கிழங்கு வளர்த்து வருகின்றார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் வீடுகளில் மஞ்சள் கிழங்கு வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். அதற்காக பொங்கல் பண்டிகை நாட்களில் அதிகப்படியான மஞ்சள் கிழங்குகள் விற்பனை செய்யப்படும். மஞ்சள் கிழங்குகளை வீட்டின் மாடி தோட்டத்தில் வளர்த்து வருகின்றார் இந்திரா. கடந்த 10 மாதங்களாக இதனை வளர்த்து வருகின்றார். இதற்கு பெரிதாக எந்த உரம் மற்றும் ரசாயனமும் சேர்க்க தேவையில்லை என்று கூறுகின்றார். தனது மாடி தோட்டத்தில் 40 செடிகள் மஞ்சள் கிழங்கு நடவு செய்துள்ளார். மஞ்சள் கிழங்கு வளர்ப்பதற்கு 300 ரூபாய் முதலீட்டில் 1000 ரூபாய் வரை லாபம் பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கின்றார். பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் கொலை தான். அது 10 மாத பயிர். நம்ம இன்னைக்கு ஊன்றோம் அப்படின்னா ஆஃப்டர் 10 மந்த்ஸ் இதே டேட்டில் நீங்கள் அதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அது ஏன் அதனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, அதில் இருக்கிற இலை கூட நிறையா ஒரு மருத்துவ குணமிக்க இலை தான் அது. அந்த இலையை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மஞ்சக்கிழங்க நம்ம காய போட்டு அரைச்சி பொடியாக யூஸ் பண்ணிவிட்டு அது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இலையை கூட நம்ம காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம பாத்திங் பவுடரோட அப்படி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க மஞ்சக்கிழங்கு தண்ணிக்குள்ளே மண்ணுக்குள்ளே தான் விளையுது, அது ஒரு கிழங்கு தான், அதனால் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும், அது இல்லைன்னா அழுகிடும் அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது நீங்கள் டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றலாம். அது தண்ணி ஊற்றணும் மஸ்ட்டு. அதில் உள்ள மண் ரொம்பலாம் காயக்கூடாது. ரொம்ப காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கிழங்கு அடியில் பிடிக்காமல் போயிடும். அதே மாதிரி இதுக்கு நிறையா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றது எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எப்போயும் போல் நம்ம மண் போடுவோம் இல்லையா, செம்மண் போட்டு கோகோபீட் போட்டு அதோட மண்புழு உரம், மாட்டு தொழுவலத்தில் உள்ள நம்ம தயார் பண்ணுற அந்த உரம், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் போட்டு ஒரு 2 days தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் நான் கிழங்கு வச்சேன் உள்ளே. அப்படி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 40 பாட் கிட்ட வச்சேன். ஒரு பாட்டில் 3 கிழங்கு ஆர் 2 கிழங்கு வச்சுருப்பேன். எல்லா பாட்லேயுமே எனக்கு வந்திருக்கு. அப்போ 40 பாட்ஸ் மொத்தம். இதில் மந்த்லி நம்ம பார்க்க வேண்டியது நிறைய களைச்செடி மட்டும் வளரும். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டே இருக்கணும். அது எடுத்தாலே அதுக்கான க்ரோத்தை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கிடைக்கும். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வளரும். இப்போ நம்ம 40 பார்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த 40 பார்ட்ஸில் நான் ஒரு 1 kg மஞ்சள் தான் வச்சுருந்துருப்பேன். ஆனால் எனக்கு இப்போ கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4 kgக்கு மேலேயே கிடைக்கும் எனக்கு. ஸோ நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் இல்லையா, ஒரு கட்டு நம்ம இப்போ இன்றைக்கி போய் வாங்குறீங்க அப்படி, பொங்கலுக்கு முந்தின நாள் நம்மளுக்கு இன்றைக்கி போய் வாங்குகிறோம் அப்படின்ட்டா 150 வரை சொல்லுவாங்க ஒரு கட்டு. அதே நம்ம ஒரு கிழங்கு இருந்தால் போதும், வீட்டில் அழகாக விளைய வச்சு அந்த ஒரு கட்டை நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் வளர்க்குறது பெஸ்ட்டு. இதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது இதுக்கு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இதை தாராளமாக வளர்க்கலாம். நான் இப்போது கிழங்கு ஹோல்சேல் மார்க்கெட்டில் நான் வாங்கினதுனால எனக்கு 1 kg 350 கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த கிழங்குல எனக்கே தெரியல, இதில் ஃப்ளார்லாம் இருந்தது. ஒரு கிழங்கு ரொம்ப ஒரு நல்ல கிழங்கு, நல்ல சத்தான கிழங்காக இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ளார்ஸ்லாம் கிடைக்கிது. 40 பாட்டில் தான் வச்சுருந்தேன். 10 பாட்டில் எனக்கு ஃப்ளார் இருந்தது. ஸோ அந்த கிழங்கு ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தியான கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளார் வந்துச்சுன்னா அந்த லீஃப்லேயே அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அந்த ரோஸ் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படியே அடுக்கடுக்காக பெட்டல்ஸ்லாம் இருக்கும். அதுலேயே அதுலேயே நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நான் 1 kg வாங்கியிருக்கேன். எனக்கு 4 to 5 kg கிடைக்கிது அப்படின்னா 4 to 5 மடங்கு எனக்கு அதில் லாபம். 300க்கு வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது ஒரு 1000க்காவது நான் அதை சேல் பண்ணலாம். News 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.